பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியனோட அக்கா மறுபடியும் அரசிய பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தன்னோட பையனுக்காக. அதே மாதிரி சதீஷும் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிட்ட நடந்ததெல்லாம் விட்டுடுங்க. அந்த நேரத்தில 2 குடும்பமும் தான் அவமானத்த சந்திச்சோம். இப்ப தான் எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. அதனால மறுபடியும் கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் குமாரவேல காமிக்கிறாங்க. சாப்பிடாம கொள்ளாம அப்படியே அதையே நெனச்சு அப்படியே உட்காந்தே இருக்கிறாப்புல. அங்க இந்த சுகன்யா வராங்க. சுகன்யா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாண்டியனோட அக்கா வந்திருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அரசிக்கும், சதீஷுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க அப்பா, அம்மா சொல்றத இந்த அரசி தட்டாது. ஸோ, அதனால உடனே கல்யாணமும் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, எதுவா இருந்தாலும் என் கையில இல்ல. இதுக்கப்புறம் என் பொண்ணு முடிவு பண்றது தான். நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு, அங்க நம்ம அரசிகிட்ட கேட்குறாங்க. அரசி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்" அப்படின்றாங்க. "அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறேன்" அப்படின்னு வேறயா சொல்லிடுறாங்க. ஸோ, தன்னோட பொண்ண பேச்ச கேட்டு நம்ம அரசியையும் அழைச்சுக்கிட்டே நம்ம பாண்டியன் வெளியில வராப்புல. இங்க இப்பொழுதைக்கு கல்யாணம் வேணாம். என் பொண்ணு படிக்கட்டும். படிச்சுட்டு அது வேலைக்கு போயி, எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வையுங்க அப்படின்னு கேட்குதோ, அப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவரைக்கும் உங்க பையன காத்துக்கிட்டு இருக்குன்னு என்னால சொல்லவும் முடியாது. நீங்க இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படி ஒரு வேளை கல்யாணம் நடந்ததுன்னா சொல்லுங்க. தாய் மாமாவா நான் என்ன செய்யணுமோ செய்வேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இத கேட்டுட்டு சுகன்யா ஓடி போய் அங்க இந்த மாதிரி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா அரசி அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. குறிப்பா பாட்டிக்கு பயங்கரமான சந்தோஷம். எப்படியும் பார்த்தீங்கன்னா, தன்னோட பேரனுக்கும், அரசிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.